ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் எங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படின்றத ஒரு மினி விலாகாக போட்டிருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பலகாரங்கள், பழங்கள் இதெல்லாமே கொண்டு எங்கள் வீட்டில் பிள்ளையார்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த கற்பக விநாயகரை வச்ச சிலை வந்து இருந்தது. அந்த சிலையை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா பழங்கள், பட்சணங்கள் எல்லாத்தையும் வச்சு விளக்கேற்றி நாங்கள் என்ன பண்ணோம், விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா தேங்காயெலாம் விளக்கேற்றி அதுக்கப்புறம் தீப தூபம்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றி தேங்காய் உடச்சி பழத்தெல்லாம் கிள்ளிட்டு அப்புறம் என்னுடைய இந்த விநாயகர் சதுர்த்தி இதை குடும்பத்தோடு எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை உங்களுடைய ஸ்டைல்லையும் ப்ளஸ் சிலர் வந்து கோவிலுக்கும் போயிருப்பீங்க. கோவிலில் போயிட்டு குலதெய்வம் கோவிலோ அல்லது உங்களுக்கு ஃபேவரட்டான கோவிலோ அல்லது விநாயகர் கோவிலோ அல்லது தெருக்களோட முனைகள்லையோ அவங்கவுங்க தெரு பண்டிகையாக கூட இதை கொண்டாடுவாங்க. தெரு சார்பாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலையை வாங்கி வச்சு கொண்டாடுவாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சார்பாக கொண்டாடுவாங்க, சில ஏரியா சார்பாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிருப்பீங்க. வீட்டில் கொண்டாடுறவங்க இந்த ஒரு நாளோடு இந்த கொண்டாட்டத்தை முடிச்சிருப்பீங்க. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலை வாங்கி வச்சுருக்கோங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லேயே இருந்தாலும் அல்லது வெளியே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா 2 நாள் இந்த சிலையை வச்சுட்டு 3ஆவது நாளோ அல்லது 5ஆவது நாளோ அது ஆறு ஏரி குளங்கள்லையோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விநாயகரை நம்ம வந்து கரைப்போம். ஸோ அந்த மாதிரி அதாவது எல்லா கடவுள்லேயுமே நம்ம விநாயகர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவர். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கடவுள். நம்ம வேணுது கொடுக்குறனால தான் அவர் வந்து நம்ம விநாயகரை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறோம். நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுசும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விநாயகர் தான். வினைகளை தீர்க்கிறவனால தான் அவரை வந்து விக்னேஸ்வரன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கோலாகலமாக இருந்திருக்கும். கோலாகலமான விசேஷமாக எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு விநாயகரை கொண்டாடுவாங்க. ஸோ பிள்ளையார்பட்டி நாங்கள் ஒரு வருஷம் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான பூஜைகள்லாம் நடத்தி ரொம்ப கோலாகலமாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே செஞ்சு வச்ச பதார்த்தத்தை எல்லாம் வந்து என்ன பண்ணோம் சுவைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நாள் ரொம்ப இனிதாக முடிஞ்சது. உங்களுக்கும் வந்து இந்த நாள் எப்படி போணுச்சு அப்படின்றது மறக்காமல் நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.